ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு இடத்த விசிட் பண்ணுவேன்னு சொல்லி நாங்கள் ரைட் பண்ண இடம் தான் இந்த திபெத்தின் வில்லேஜ். இது எக்ஸாக்டாக நம்ம கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் கிட்டே இருக்குது. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ இங்கே எப்படி வந்தோன்றதை லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், இப்போ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் போன நோட்டீஸ் பண்ண முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட லேண்ட்ஸ்கேப் தான். கிட்டத்தட்ட திபெத் மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க பில்டிங்காக இருக்கட்டும், அங்கே உள்ள பீப்புள்ஸாக இருக்கட்டும், இந்த மாங்ஸு மொனாஸ்ட்ரி எல்லாமே அவங்களோட ஆர்கிடெக்ட், அங்கே இருக்க டிசைன் அப்படியே எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட இது உண்மையிலே இது இந்தியா தானா இல்லை திபெத்தா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஊரில் நான் போய் பார்த்த முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்க அமைதி தான். கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத எந்த விதமான சவுண்டும் இல்லை, சம்மந்தமே இல்லாத எந்த வித டிராஃபிக்கும் இல்லை. ஊரே ரொம்ப சும்மா அமைதியாக சும்மா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் வில்லாஸ்லாம் வச்சிருக்காங்க உள்ளுக்க. நம்ம போய் ஒரு 2 நாள் ரிலாக்ஸாக வேணால் தங்கிட்டு வரலாம். பட் நாங்கள் இந்த இடம் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கல. ஸோ எங்களுக்கே அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சது. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா தாராளமாக ஒரு 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான இடம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா